வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கும்பம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் இயல்பாகவே புதுமையின் சின்னம் என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் நினைப்பது சாதாரணமாக இருக்காது. மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் உலகத்தை பார்ப்பவர்கள். வாழ்க்கையை வெறும் வாழ்வாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு பெரிய அனுபவமாகவும் ஆராய்ச்சியாகவும் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்குள் மனிதநேய உணர்வு மிக அதிகம். ஒருவருக்காக மட்டுமல்ல, சமுதாயம் முழுவதற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். இதனால் அவர்கள் பல நேரங்களில் தனக்கான சுகத்தை விட மற்றவர்களின் முன்னேற்றத்தையே முதன்மையாக நினைப்பவர்கள். கும்பம் ராசிக்காரர்களின் மனதில் பழையதை பிடித்து கொண்டிருப்பது என்ற பழக்கமில்லை. மாற்றத்தை விரும்புவார்கள், புதிதை தேடுவார்கள், புதிய வழிகளை உருவாக்குவார்கள். அதனால் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அதை ஒரு பிரச்சனையாக அல்ல, ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டு அதிலிருந்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. குணநலனின் கும்பம் ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாற்றலும் சுய சிந்தனையும் கொண்டவர்கள். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக உடனே நம்ப மாட்டார்கள். தாங்களே ஆராய்ந்து தாங்களே முடிவு செய்வார்கள். இதனால் சிலருக்கு அவர்கள் பிடிவாதமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அவர்களுடைய தன்னம்பிக்கை. உணர்ச்சியை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் ஆழமாக உணர்வார்கள். ஆனால் வெளியில் அமைதியாக இருப்பார்கள். நட்பு விஷயத்தில் மிகவும் நேர்மையானவர்கள். ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றுவார்கள். அதே நேரத்தில் தங்களின் சுதந்திரத்தை யாராவது கட்டுப்படுத்த முயன்றால் அதை அவர்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையில் தனி பாதை வேண்டும், தனி அடையாளம் வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அதிர்ஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்காது. சில காலங்களில் மெதுவாக நடக்கும், சில காலங்களில் திடீரென்று பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். இது அவர்களின் வாழ்க்கை முறைதான். மெதுவாக உருவாகும் அதிர்ஷ்டம் ஒரு நாளில் பெரிய வெற்றியாக மாறும். பண விஷயத்தில் ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வயது அதிகரிக்க நிலையான நிலை உருவாகும். அவர்களுக்கான அதிர்ஷ்டம் வெளிப்படையாக லாட்டரி மாதிரி வருவதற்கு பதிலாக அறிவு, தொடர்புகள் மற்றும் புதிய யோசனைகள் மூலம் வருவது அதிகம். குறிப்பாக தொழிலில் புதுமையான முயற்சிகள் செய்தால் எதிர்பாராத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் வந்து சேரும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வானத்தின் ஆசீர்வாதம் போல சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திக்கும் யோகம் இருக்கும். அந்த சந்திப்புகள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திறன் உடையவே. வீடு வாங்கும் யோகம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நடுத்தர வயதிற்கு பிறகு வலுப்படும். ஆரம்பத்தில் அவர்கள் நிலையான இடம் என்ற எண்ணத்தில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம். வேலை, பயணம், அனுபவம் என்று அலைந்து திரிவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் மனம் நிலைபெறும் போது தங்களுக்கான சொந்த வீடு என்ற ஆசை தீவிரமாகும். அப்போது அதற்கான வாய்ப்புகளும் இயல்பாக உருவாகும். அவர்களுக்கு வீடு வாங்குவது வெறும் சொத்து வாங்குவது அல்ல, அது அவர்களுடைய கனவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அடைக்கலம் அமைப்பது போல இருக்கும். சிலருக்கு திடீரென்று கடன் உதவி, குடும்ப ஆதரவு, வேலை உயர்வு மூலம் வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு அவர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் அடையாளமாக இருக்கும். அந்த வீட்டில் அவர்கள் மன அமைதிகளையும் சமூக மரியாதையும் ஒரு சேர பெறுவார்கள். கார் வாங்கும் யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டமான காலத்தில் தான் நிகழும். அவர்கள் வாங்குவது வெறும் வசதிக்காக மட்டுமல்ல, அது அவர்களின் சுதந்திரத்தின் அடையாளம். எங்கும் செல்லும் திறன், யாரையும் சாராமல் நகரும் சக்தி, இதுதான் அவர்களுக்கு கார் தரும் உணர்வு. வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் தொடங்கும் சமயத்தில் கார் வாங்கும் யோகம் வலுவாக இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களின் ஊக்கத்தால் இந்த முடிவு எடுக்கப்படும். கும்பம் ராசிக்காரர்கள் வாங்கும் வாகனம் அவர்களின் வாழ்க்கை வேகத்தை அதிகரிக்கும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் என எல்லா வாழ்க்கையை விரிவாக்கும். அதனால் கார் வாங்கிய பிறகு அவர்களின் மனநிலை மற்றும் தன்னம்பிக்கை இரண்டும் அதிகரிக்கும். ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறும் மனிதர்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக கண்ணில் படாத வகையில் வேலை செய்யும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது பெரிய பலனாக மாறும். வீடு வாங்கும் யோகம் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிலைத்தன்மையை தரும். கார் வாங்கும் யோகம் அவர்களுக்கு சுதந்திரத்தை தரும். அறிவு, மனிதநேயம், சுய சிந்தனை, இந்த மூன்றும் சேர்ந்தால் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, அது பலருக்கு பின்பற்றத்தக்க ஒரு மாதிரி வாழ்க்கையாக மாறும். நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் உருவாக்கும் பாதையை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். அதுவே உங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அது மட்டுமில்லாமல் கும்பராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அனுமன், விநாயகர் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கையெழுத்து போடுவதற்கு முன்பு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடுவது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. லாபம், சந்தோஷம்,
சந்தோஷம் உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடக்கும். சாத்தியக்கூறுகள் உண்டாகும். வியாபாரத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தாய் வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். 3 குரங்கு பொம்மைகளைப் போலதான் உண்டு, தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குடும்பத்திலும், வெளியிடத்திலும், உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிக்கக்கூடிய இடங்களிலும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத சங்கடங்களும் மனக்கசப்புகளும் அவமானம் ஏற்படும் சூழலும் உள்ளது. அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள், படிக்கட்டுகள், உயரமான இடங்கள், விஷ ஐந்துகள், பூச்சிகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். அவசியமில்லாத டென்ஷன், கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்திற்காக தவிர மற்றவர்களிடம் பணிந்து போக வேண்டிய தேவை இல்லை. விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். யோகங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள், விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாகவே இருக்கும். ராஜகாளியம்மன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக கும்பராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முழுமூச்சாக ஒரு காரியத்தில் இறங்குவீர்கள். அதில் அற்புதமான வெற்றியை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எல்லா விதமான நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்படும். நீங்கள் திட்டமிட்டாலே போதும். திட்டமிட்டு செய்யும் விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள், சலிப்பு, கோபம் எல்லாமே நிவர்த்தியாகும். தலைமை பதவிகள் தேடி வரும். பேராசிரியர், கல்லூரியில் வேலைக்கு சேருவது, துணைவேந்தராகும் யோகம். பெரிய பெரிய துறைகளில் தலைமை பொறுப்புக்கு செல்லும் அமைப்பு, தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் யோகங்கள் உண்டாகும். பதவி உயர்வுகள் தேடி வரும். நினைத்த விஷயங்கள் அனைத்திலுமே வெற்றி வாகை சூடுவீர்கள். காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதற்காகவும் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. பெரிய பொறுப்பு, புகழ், மரியாதை கிடைக்கும். நிம்மதியாக ஒரு காரியத்தில் நின்று சாதிக்கும் யோகங்கள் உண்டாகும். பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கும்பத்தில் இருக்கும் பல பேர் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கும் யோகங்கள், பூர்ண கும்ப மரியாதை பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. பெரிய ஏற்றம், வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குரு வக்ரமாக இருப்பதால் உங்களுக்கு திருமண யோகம், வெளியூரில் வேலை, குழந்தை பாக்கியம், காதல் கைகூடுவது, நிறைய பேர் உங்கள் திருமணத்தில் பங்கேற்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் ரீதியாக 100% நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். முருகர் வழிபாடு உங்களுக்கு அமோகமான விதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களின் தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் பற்றி பேசினால், அவர்கள் வழக்கமான பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் அல்ல. மற்றவர்கள் தேர்வு செய்யும் பாதுகாப்பான வேலைகளை விட நான் தனியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அரசு வேலை, தொழில்நுட்பம், சமூக சேவை, ஆராய்ச்சி, மீடியா, எழுத்து, கல்வி, வெளிநாட்டு தொடர்புடைய பணிகள் போன்ற துறைகளில் கும்பம் ராசிக்காரர்கள் பெரிய முன்னேற்றம் காண்பார்கள். ஆரம்பத்தில் அவர்களின் முயற்சிகள் பெரிதாக பலன் தராதது போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து முயன்றால் ஒரு கட்டத்தில் திடீரென்று பெரிய உயர்வு கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்வது சாதாரணம். வேலை மாறுதல், இடம் மாறுதல், துறையை மாற்றுதல் என பல திருப்பங்கள் இருக்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் இறுதியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் பாதைகளாகவே அமையும். மற்றவர்கள் பின்னால் ஓடாமல் தங்கள் பாதையை தாங்களே அமைக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. அன்பு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கும்பம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக உணர்ச்சியை காட்டாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமாக நேசிப்பார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதை விட நான் உனக்காக என்ன செய்ய முடியும் என்று செயலால் காட்டுவார்கள். வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது வெறும் அழகு அல்லது வசதியை விட மன ஒற்றுமை, சிந்தனை ஒற்றுமை, நட்பு உணர்வு ஆகியவற்றை அதிகம் பார்க்கிறார்கள். திருமண வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை உணர்வு தோன்றலாம். காரணம், அவர்கள் தங்களுக்கென ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ள விரும்புவார்கள். ஆனால் அவர்களை புரிந்து கொண்டு சுதந்திரம் கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். குடும்பத்திற்காக அவர்கள் செய்யும் தியாகங்கள் வெளியில் தெரியாது. ஆனால் வீட்டின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருப்பது இவர்கள்தான். ஆன்மீக மற்றும் மன வளர்ச்சியில் கும்பம் ராசிக்காரர்கள் தனித்துவமானவர்கள். அவர்கள் பாரம்பரிய வழிபாடுகளை மட்டும் பின்பற்றுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் மனம் இவர்களுக்கு இருக்கும். கடவுள் என்பது ஒரே உருவம் அல்ல, ஒரு சக்தி என்று நினைப்பவர்கள் பலர். தியானம், யோகா, சிந்தனை, புத்தக வாசிப்பு
சுவாசிப்பு போன்ற வழிகளில் மன அமைதிகளை தேடுவார்கள். வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தோல்விகள் வந்தால் அதை சாபமாக நினைக்காமல் இதில் என்ன பாடம் இருக்கிறது என்று கேட்பார்கள். இதுவே அவர்களை உள்ளுக்குள் வலுவானவர்களாக மாற்றும். சில கும்பம் ராசிக்காரர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக, ஆலோசகராக, ஆசானாக மாறும் யோகம் உடையவர்கள். அவர்களின் அனுபவமே அவர்களுக்கு பெரிய குருவாக இருக்கும். பணம் மற்றும் சொத்து விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் அளவோடு வாழ்வது என்ற தத்துவத்தை இயல்பாகவே பின்பற்றுவார்கள். பெரும்பாலும் கையில் பணத்தை உடனே செலவழிக்க மாட்டார்கள். ஆனால் சில நேரங்களில் திடீரென்று பெரிய செலவு செய்வார்கள். வீடு, நிலம், வாகனம் போன்ற விஷயங்களில் அவர்கள் தீர்மானம் எடுக்க சற்று தாமதிப்பார்கள். ஆனால் ஒருமுறை முடிவெடுத்தால் அதை நிறைவேற்றும் வரை ஓய மாட்டார்கள். அவர்களுக்கு சொத்து சேர்வது மெதுவாக படிப்படியாகத்தான் நடக்கும். ஒரே நேரத்தில் பெரும் செல்வம் கிடைப்பதை விட சிறிது சிறிதாக சேர்ந்து நிலையான வாழ்க்கையை உருவாக்குவது இவர்களின் பாக்கியம். குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு வீடு, நிலம், வாகனம் என வாழ்க்கையில் நிலைத்தன்மை வரும். அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு வெறும் பொருள் அல்ல, அது அவர்களின் வாழ்க்கை போராட்டத்தின் சின்னமாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உச்ச காலம் பொதுவாக அவர்கள் தங்களை தாங்களே கண்டுபிடித்த பிறகுதான் தொடங்கும். இளம் வயதில் குழப்பம், தேடல், மாற்றம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் இதற்காகத்தான் பிறந்தேன் என்று உணர்ந்தவுடன் அவர்களின் வாழ்க்கை வேகம் மாறும். அந்த நேரத்தில் வேலை, பணம், மரியாதை, சொத்து அனைத்தும் ஒரு சேர வரத் தொடங்கும். வீடு வாங்கும் யோகம் அந்த காலத்தில் உறுதியாகும். கார் வாங்கும் யோகம் அவர்களின் வாழ்க்கையை இன்னும் விரிவாக்கும். சமூகத்தில் ஒரு பெயர் கிடைக்கும். இந்த மனிதன் வித்தியாசமானவன் என்று மக்கள் பேசத் தொடங்குவார்கள். அதுவே அவர்களின் உண்மையான வெற்றி. அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலங்கள் என்பது ஒரே மாதிரியாக நீடிக்காது. சில காலங்களில் அவர்களுக்கெல்லாம் மெதுவாக நடப்பது போல தோன்றும். முயற்சி செய்தாலும் பலன் உடனே தெரியாது. ஆனால் இதுவே அவர்களின் வாழ்க்கையின் தன்மை. அவர்கள் தங்களுக்குள் தைரியம், பொறுமை, அறிவு ஆகியவற்றை சேர்த்து கொண்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக தோன்றும். ஒரு கட்டத்தில் இவ்வளவு நாள் போராடியதற்கான பலன் இப்போது கிடைக்கிறது என்று உணரும் நேரம் வரும். அந்த நேரத்தில் வேலை, பணம், சமூக மரியாதை, சொத்து ஆகியவை ஒரே நேரத்தில் வந்து சேரும். கும்பம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெளியில் பிரகாசமாக தெரியாத போதும் உள்ளுக்குள் உறுதியாக வேலை செய்யும். குறிப்பாக புதிய முயற்சிகள், புதுமையான தொழில்கள், வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள், இணையம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வலுப்படும். அந்த காலத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கை முழுவதும் பாதையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்றால் திடீரென்று அரசர் போல செல்வம் கிடைப்பது அல்ல. ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, மரியாதை, செல்வாக்கு, பெயர் ஆகியவை கிடைப்பதே அவர்களின் ராஜயோகம். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு கிடைப்பது, சமூகத்தில் பேசப்படும் நபராக மாறுவது அல்லது குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் இடத்திற்கு வருவது, இதுவே அவர்களுக்கான ராஜயோகம். ஆரம்பத்தில் அவர்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல இந்த மனிதன் வேற லெவல் என்று மக்கள் பேசும் நிலை வரும். கும்பம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் மெதுவாக உருவாகும். ஆனால் வந்தால் நீடிக்கும். ஒரு நாள் திடீரென்று உயர்ந்து மறுநாள் விழும் வகை யோகம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் உயர்வு நிலைத்தன்மையுடன் இருக்கும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை இறுதியில் பாதுகாப்பான, மரியாதையான வாழ்க்கையாக மாறுகிறது. பரிகாரங்கள் மற்றும் வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வழிகள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் எளிமையானவை. அவர்கள் கடவுளிடம் அதிகமாக கோர வேண்டியதில்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், மனிதநேய சேவை, இதுவே அவர்களுக்கு பெரிய பரிகாரம். ஏழைகளுக்கு உதவி செய்வது, கல்வி பெற முடியாதவர்களுக்கு உதவுவது, நோயாளிகளுக்கு உதவி செய்வது போன்ற செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். சனிக்கிழமைகளில் அமைதியாக இருக்க முயற்சிப்பது, கோபம் மற்றும் அவசர முடிவுகளை குறைப்பது, தங்களை தாங்களே கட்டுப்படுத்துவது இவர்களுக்கு நல்ல பலன் தரும். கும்பம் ராசிக்காரர்களுக்கான மன அமைதி கிடைத்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வரும். அதனால் பரிகாரம் என்ற பெயரில் பயப்படாமல் வாழ்க்கையை நேர்மையாகவும் பொறுமையுடனும் நடத்துவது அவர்களுக்கான சிறந்த வழி. கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனை வரும் காலம் மிகவும் முக்கியமானது. அந்த திருப்புமுனை என்பது வேலை மாற்றம், இடமாற்றம், திருமணம் அல்லது பெரிய பொறுப்பு கிடைப்பது போன்ற வடிவங்களில் வரலாம். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். சிலர் அந்த திருப்புமுனையில் பயந்து பின்னடைவு கொள்வார்கள். ஆனால் கும்பம் ராசிக்காரர்கள் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை வேறு திசையில் செல்லும். வீடு வாங்கும் யோகம் அந்த திருப்பு முனைக்கு பிறகுதான் அதிகமாக வலுப்படும். இனி நான் நிலை பெற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வந்தவுடன் அவர்களுக்கான வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் சேரத் தொடங்கும். அது குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் மன நிம்மதிகளை தரும். கார் வாங்கும் யோகம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் வேகத்தை மாற்றும் ஒரு நிகழ்வாகவே இருக்கும். கார் வாங்கிய பிறகு அவர்களின் உலகம் சுருங்காமல் விரியும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேகமாக நடக்கும். கார் என்பது அவர்களுக்கு வெறும் வாகனம் மட்டுமல்ல, அது என் பாதையில் சொல்கிறேன் என்ற அடையாளம்.
அந்த வாகனம் வந்த பிறகு அவர்கள் தங்கள் இலக்குகளை இன்னும் தெளிவாக பார்க்க தொடங்குவார்கள். சிலருக்கு கார் வாங்குவது ஒரு கனவாக இருக்கும். ஆனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக மலரும் மலர்களை போன்றவர்கள். ஆரம்பத்தில் அவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் மதிப்பு, அவர்களின் அறிவு, அவர்களின் அனுபவம் அனைத்தும் வெளிப்படும். அதிர்ஷ்டம், வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம், இவை அனைத்தும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் வரும். அவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அதிகம். அதனால் அவர்களின் வெற்றியும் ஆழமாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெல்லும் விதம் மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக இருக்கும். ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பற்றி பேசினால் அவர்கள் உடலை விட மனதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அதிகமாக யோசிப்பது, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது, மற்றவர்களுக்காக அதிகமாக சிந்திப்பது, இதனால் மன சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை சில நேரங்களில் வரலாம். ஆனால் அவர்களின் உடல் சக்தி இயல்பாகவே நல்லது. நோய் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமை அவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு இயற்கை சூழல், அமைதியான இடங்கள், தியானம், நடைப்பயிற்சி போன்றவை பெரிய மருந்து போல வேலை செய்யும். உடலை விட மனதை நலமாக வைத்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் சீராக நகரும். கும்பம் ராசிக்காரர்கள் தங்கள் மனதுக்கு நேரம் கொடுக்க கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பெரிய நோய்கள் அருகே வரவே முடியாது. ஏனென்றால் நட்பு மற்றும் சமூக வாழ்க்கையில் கும்பம் ராசிக்காரர்கள் தனித்துவமானவர்கள். அவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் மனம் திறந்து பேசக்கூடியவர்கள் சிலரே. அவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக உணரக்கூடிய மனநிலை சில நேரங்களில் இருக்கும். காரணம், அவர்களின் சிந்தனை மற்றவர்களை விட ஒரு படி முன்னால் இருக்கும். ஆனால் ஒருமுறை ஒருவர் அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டால் அந்த நட்பு வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் நட்பில் பணம், பதவி, நிலை ஆகியவற்றை பார்க்க மாட்டார்கள். மன ஒற்றுமையை மட்டுமே பார்ப்பார்கள். சமூகத்தில் அவர்கள் மெதுவாக பெயர் எடுப்பார்கள். ஆரம்பத்தில் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல இந்த மனிதன் வேறு மாதிரி என்று அனைவரும் பேசும் நிலை வரும். பயணம் மற்றும் இடமாற்றம் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். அவர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் தங்க விரும்பாதவர்கள். வேலை காரணமாகவோ, தேடல் காரணமாகவோ, அனுபவம் பெறுவதற்காகவோ பல இடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம், பெரிய நகர வாழ்க்கை அல்லது புதிய இடத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும். இந்த இடமாற்றங்கள் அவர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றும். சில நேரங்களில் அவர்கள் நினைத்ததை விட சிறந்த வாழ்க்கை வேறு இடத்தில் காத்திருக்கும். அதனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வெறும் சஞ்சாரமல்ல, அது அவர்களின் விதியின் ஒரு பகுதி. கும்பம் ராசிக்காரர்களின் எதிர்கால கனவுகள் மிகவும் உயர்ந்தவை. அவர்கள் வெறும் பணம் சம்பாதிக்க மட்டும் வாழ்வதில்லை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்று நினைப்பவர்கள். நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். அதனால் கல்வி, சமூக சேவை, புதுமையான தொழில், வழிகாட்டி வேலை போன்றவற்றில் அவர்கள் ஈடுபட்டால் வாழ்க்கை முழுவதும் திருப்தி இருக்கும். அவர்களின் எதிர்காலம் ஒரே மாதிரி சீராக இருக்காது. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்கள் அவர்களை உடைக்காது, மாறாக அவர்களை வலுவாக்கும். காலம் செல்ல செல்ல அவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். பணத்திலும், பெயரிலும், மன நிறைவிலும். கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மூப்பு காலம் மிகவும் முக்கியமானதும் அமைதியானதும் ஆகும். இளம் வயதில் போராடியதற்கான பலன் அந்த காலத்தில் முழுமையாக கிடைக்கும். வீடு, சொத்து, வாகனம், குடும்ப மரியாதை, சமூக மதிப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். அவர்களுடைய வீட்டில் அமைதி இருக்கும். ஆனால் அந்த அமைதி போராட்டத்தின் பின் கிடைக்கும் அமைதி. அவர்கள் தங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிரும் நிலையில் இருப்பார்கள். சிலர் ஆசிரியராக, ஆலோசகராக, வழிகாட்டியாக மாறுவார்கள். அதுவே அவர்களுக்கான உண்மையான வெற்றி. அதே போலதான் கும்ப ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை துணை யோகம் பற்றி பேசினால் அவர்களுக்கு திருமணம் என்பது வெறும் சமூக ஒப்பந்தம் மட்டும் அல்ல, அது நட்பின் உயர்ந்த வடிவம். வாழ்க்கை துணை இவர்களுக்கு நண்பன் போலவும் துணை நிற்கும் சக்தி போலவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் அழகை விட அறிவு, பணத்தை விட மன ஒற்றுமை, வசதியை விட புரிதல், இதை அவர்கள் அதிகமாக மதிப்பார்கள். திருமணத்திற்கு முன் சில குழப்பங்கள், தாமதங்கள் அல்லது மனமாற்றங்கள் வரலாம். ஆனால் திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை நிலை பெறும். சில சமயங்களில் அவர்களுக்கு என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வரும். ஆனால் துணை சரியாக அமைந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவார்கள். கணவன் மனைவி இருவரும் தனித்தனி சிந்தனையுடன் இருந்தாலும் ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். இதனால் கும்ப ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழமான பிணைப்பை கொண்டதாகவே இருக்கும். கும்ப ராசிக்காரர்களின் மக்கள் செல்வம், குழந்தை யோகம் பொதுவாகவே நல்லது. அவர்கள் குழந்தைகளை சொத்தாக அல்ல, ஒரு பொறுப்பாகவும் ஒரு எதிர்காலமாகவும் பார்ப்பார்கள். குழந்தைகளுக்கு வெறும் வசதி மட்டும் தராமல்
அறிவும் சிந்தனையும் வளர வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் குழந்தைகள் படிப்பில், கலை அல்லது அறிவு சார்ந்த துறைகளில் முன்னேறும் வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்களில் குழந்தைகளுடன் மன ஒற்றுமை இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் அது அவர்களின் அதிக சிந்தனை காரணமாக வரும். குழந்தைகள் வளர வளர கும்பராசிக்காரர்கள் அவர்களின் வாழ்க்கையின் பெரும் ஆதாரமாக மாறுவார்கள். முதுமை காலத்தில் குழந்தைகளின் மரியாதை, ஆதரவு, அன்பு ஆகியவை இவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். கும்பம் ராசிக்காரர்களின் எதிரிகள் மற்றும் தடைகள் பற்றி பார்த்தால் அவர்களுக்கு நேரடி பகைவர்கள் குறைவாக இருப்பார்கள். ஆனால் மறைமுகமாக பொறாமை கொள்வோர் அதிகம் இருப்பார்கள். காரணம், அவர்கள் சாதாரணமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய திறமைகளை வைத்திருப்பார்கள். சிலர் அதை உணர்ந்து பொறாமைப்படுவார்கள். வேலை இடங்களில் இவர்களின் நேர்மை சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் கும்பம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள். அமைதியாக தங்கள் பாதையில் முன்னேறுவார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களை எதிர்த்தவர்கள் தானாகவே விலகி போவார்கள். தடைகள் வந்தாலும் அவை அவர்களை வீழ்த்தாது, மாறாக அவர்களை புத்திசாலிகளாக மாற்றும். கடன் மற்றும் செலவுகள் விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் தங்களுக்காக அதிகம் செலவழிக்க மாட்டார்கள், ஆனால் பிறருக்காக செலவழிப்பார்கள். இதனால் சில நேரங்களில் கடன் சுமை வரலாம். ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறை எளிமையாக இருந்தால் அதன் கடன்களும் மெதுவாக தீங்கும். பெரிய சொத்து, வீடு வாங்கும், வாகனம் வாங்கும் காலத்தில் கடன் வருவது இயல்பானதே. ஆனால் அதை திட்டமிட்டு செய்தால் அது சுமையாக இல்லாமல் வளர்ச்சிக்கான படியாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான நிலையில் இருப்பார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.